வணக்கம் 7 வின்ஸ்டார் டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா விவோ S1 மாடல் டெட் ஃபால்ட்டில் வந்திருக்கு. இந்த ஃபோனை வந்து நம்ம எப்படி சரி பண்ணுறது அந்த விஷயத்தை முழுமையாக அந்த வீடியோஸ் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியும். மொபைலை பிரிச்சுட்டு நம்ம வந்து இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ஃபால்ட்டாக இருக்குது, என்ன கண்டிஷன் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். போர்டில் தண்ணி பட்டிருக்கா, ஷார்ட் ஆகிருக்கா அப்படின்னு அதேமாதிரி ஸ்பேர்ஸ் ஏதாவது டேமேஜ் இருக்கா செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம அடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ இதுக்குரிய வோல்டேஜ் ஆம்பியர் நம்ம ஃபஸ்ட்டு டிசியில் செட் பண்ணிவிட்டு அந்த டிசி பூட் கேபிள் வச்சு நம்ம வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அப்போ அதுக்குரிய கேபிள் என்னன்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்ததுக்கப்புறம் நம்ம அதில் ஃபிட் பண்ணி நம்ம இதை செக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்போ ஒரு ஃபோன் ஃபால்ட் வரும்போது பார்த்திங்கன்னா மெயினாக வந்து மீட்டரை வச்சு நம்ம வேல்யூ செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டிசி யூஸ் பண்ணி பண்ணலாம். அப்போ நம்ம டிசி பவர் சப்ளை கனெக்ட் பண்ணி அந்த கேபிள் கரெக்டான கேபிளை கனெக்ட் பண்ணிவிட்டு டிசியில் நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணி காட்ட போகிறோம் உங்களுக்கு எந்த மாதிரி ரீடிங் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இப்போ ஆன் பண்ணலை இன்னும். அப்போ நம்ம பேட்டரி பாயிண்ட் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரீடிங் எது எடுக்காதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் டேரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஆன் ஆஃப் சுவிட்ச் எதுவுமே நான் கனெக்ட் பண்ணலை, ஜாயின் பண்ணல. டேரெக்டாக வந்து இப்போ டேரெக்டாக டிசியை வந்து ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணோம் பாருங்கள், ரீடிங் வந்துட்டு போகுது. 0914 அந்த ரேஞ்சில் வந்துட்டு திரும்ப ரீடிங் போகுது. இந்த மாதிரி ரீடிங் எடுக்குது. அதேமாதிரி லைட்டிங் பாருங்கள், அந்த லைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிக்கரிங் ஆகிறது உங்களுக்கு தனியாக தெரியும், துடிக்கிறது தெரியும். இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான ஃபால்ட் இதில் வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக இதில் ஷார்ட்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஆனால் சுவிட்ச் நான் ஷார்ட் பண்ணதுக்கப்புறம் ரீடிங் எடுக்கணும், டேரெக்டாகவே ஷார்ட் எடுக்குது. அப்போ கண்டிப்பாக ஷார்ட் இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இதில் ஆப்போசிட் ஷார்ட் இருக்குன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம டேரெக்டாக ஷார்ட் இருக்கா இல்லை ஆப்போசிட்டில் வேறு எங்கேயோ லீக்கேஜ் இருக்கான்னு சொல்லி நம்ம ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ சின்ன மைனூட்டான ஷார்ட் இருக்குது இதில். இப்போ இதை நம்ம வந்து செக் பண்ணும்போது கான்செப்ட் ஒன் பை ஒன்னாக நம்ம அதுக்குரிய வோல்டேஜ் லைனு சர்க்யூட் ட்ராக் எங்கெல்லாம் போகுதுன்னு சொல்லி நம்ம சர்க்யூட் சிக்மாட்டிக் வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம சார்ஜரை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ சார்ஜரில் கனெக்ட் பண்ணும்போது எந்த மாதிரி ரீடிங் எடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இதில் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அப்போ எந்த சர்க்யூட்டில் பிரச்சனை, ஸ்டார்டிங் பாயிண்டில் ஃபால்ட்டா இல்லைன்னு கூட கண்டுபிடிச்சலாம். இப்போ ஸ்டார்டிங் சர்க்யூட் என்ட்ரன்ஸ் ஆகுது அப்படின்னா அதில் எந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணிடலாம். இதில் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக ரீடிங் வந்து எடுக்க ஆரம்பிச்சிது. 300 வரை எடுக்குது ரீடிங்கு. அதேமாதிரி வோல்டேஜ் பாருங்கள் 4.8, 3.8 தான் வச்சுருந்தோமா 4 வோல்டேஜ் காமிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நம்ம சார்ஜரில் கனெக்ட் பண்ணும்போது டிசிலேயும் அந்த டிசி கேபிளும் கனெக்ட் பண்ணியிருக்கேன், சார்ஜர் கனெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆம்பியர் அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக ரீடிங் எடுக்குது, 300க்கு மேலே எடுக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த சார்ஜிங் சர்க்யூட் போகிற பாதியில் ஃபால்ட் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இதை வச்சு நம்ம அதிகபட்சம் ஃப்ளிக்கரிங் நிறையா இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல. அப்போ வோல்டேஜ் அந்த அதிகபட்சம் சக்தி அங்கே இழந்துட்டுருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ சார்ஜர் போகிற லைனில் கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆக வாய்ப்பு இருக்கும். இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக சார்ஜர் சர்க்யூட்னால ஃபால்ட்டாக வாய்ப்பு இருந்திருக்கும். ஹை வோல்டேஜ் வந்திருக்கலாம், ஆம்பியர் அதிகமாக கிடச்சிருக்கலாம். அதனால் கூட இந்த இடத்துல ஃபால்ட் இந்த மாதிரி ஆயிருக்கலாம்னு சொல்ல வரேன் நான். இப்போ நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணும்போது சார்ஜிங் சர்க்யூட்டில் வரக்கூடிய ஹீட், அப்போ இதை நான் என்ன பண்ணுறேன்னா டிசிலேருந்து ஓவர் வோல்ட் ப்ரொடக்ஷன், ஓவர் கரண்ட் ப்ரொடக்ஷன் சொல்லி 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நான் ப்ரெஸ் பண்ணும்போது டேரெக்டாக வந்து ஷார்ட் ஆன் ஆச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும். அந்த 2 கான்செப்ட்டும் பண்ணி காட்டும்போது ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கட்டாய எடுத்துகிட்டு இருக்கான் பேர். இப்போ இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அந்த சார்ஜிங் சர்க்யூட் சம்மந்தப்பட்ட இடத்துல தான் ஃபால்ட் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இதை நம்ம முழுமையாக தெரியணும்னா சர்க்யூட்டை முறைப்படி தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சார்ஜர் கனெக்ட் பண்ணிட்டு சார்ஜர் வோல்ட் எந்த மாதிரி வோல்டேஜ் வருதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி இதில் பார்த்துக்கலாம். சார்ஜர் வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா 4.5லேருந்து அதிகபட்சம் 6 வோல்ட் வரைக்கும் வோல்டேஜ் வரும். இதில் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம், இன்புட் லைன் சார்ஜர் வரக்கூடிய 9 வோல்டேஜ் வந்துட்டுருக்கு. இப்போ ஜாஸ்தியான வோல்டேஜ் தான் இங்கே வந்துட்டுருக்கு. அதேமாதிரி இப்போ அந்த சார்ஜரை கனெக்ட் பண்ணிட்டே நம்ம வந்து ஒரு இடத்துல ஹீட் ஆகிற மாதிரி தெரிஞ்சு இந்த இடத்துல வந்து டச் பண்ணி பார்க்குறேன். ஹீட் தனியாக தெரிஞ்சனால அந்த இடத்துல தொட்டு பார்க்குறேன். நான் பார்க்கும்போது ஹீட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக அங்கே வர மாதிரி தெரியுது. அப்போ அந்த இடத்துல வோல்டேஜ் ப்ராப்ளமாக இருக்குது, ஆம்பியர் அதிகமாக இழந்துட்டுருக்குன்னு சொல்லி நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஹீட் ஆகிற செக்ஷன் என்னன்னு சொல்லி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம சார்ஜர் போட்டு கனெக்ட் பண்ணும்போது டேரெக்டாக அந்த இடத்துல ஹீட் ஆகிறது தெரிஞ்சனால அந்த இடத்த நம்ம தொட்டு பார்த்து நம்ம ஹீட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்போ டிசியில் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போதும் அந்த ரீடிங் எடுக்கும்போதும் சில நேரத்தில் ஹீட் ஆக தெரியும். இதை தெர்மல் கேமரா வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ தெர்மல் கேமரா இல்லாத பட்சத்தில் நம்ம நார்மல் டெம்பரேச்சர் அந்த ஹீட்டை வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி வச்சு பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். டிசியில் கனெக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணும்போது லைட்டாக மைனூட்டான ஹீட் தெரியும். அதேமாதிரி அந்த சீட்டு பிளேட்டை பிரிச்சுட்டு நம்ம வந்து செக் பண்ணும்போது இன்னும் தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த இடத்துல ப்ராப்ளம் மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னால் இது எதுக்குரிய செக்ஷன் அப்படின்ற விஷயத்த நம்ம சர்க்யூட் வச்சு முழுமையாக ட்ரேஸ் பண்ணி பார்த்துட்டு தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ நம்ம டயக்ராம் வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணி பார்ப்போம்.
அது எதுக்குரிய செக்ஷன் எந்த மாதிரி ட்ராக் போகுதுன்னு சொல்லி நம்ம தேடி பார்ப்போம். பிட் மேப் வச்சு நம்ம பார்க்கும்போது அதோட லைன் அதாவது சார்ஜிங் சர்க்கியூட்டோட லைன் எங்கெல்லாம் போகுதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அதில் பாருங்கள் அந்த க்ரீன் லைன் போகுது பார்த்திங்களா, அந்த லைன் போகிற ட்ராக் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது சார்ஜர் லைன்லேருந்து அதாவது சார்ஜர் பாயிண்ட் அதான் 9 வோல்ட் அங்கே வச்சு பார்த்திங்கன்னா அந்த லைன் டேரெக்டாக இந்த ஐசியில் போய் ஜாயிண்ட் ஆகுது. இந்த இடத்துல சார்ஜிங் ஐசி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த இடத்துல ஹீட் ஆச்சு நம்மளுக்கு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இதோட ட்ராக் வந்து கண்டினியூட்டி தொடர்பு எங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி இந்த ட்ராக் வந்து சீரிஸில் என்னென்ன பொருள் போட்டிருக்காங்க, பேரலில் என்னென்ன பொருள் இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். பேட்டரியோட ப்ளஸ் பாயிண்ட் எங்கெல்லாம் போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ எங்கெல்லாம் அந்த லைன் போகுதோ அந்த லைன் ஃபுல்லாக சர்க்யூட்டில் ப்ராப்ளம் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ எந்த மாதிரி சர்க்யூட் ஃபால்ட் ஆகும், ஷார்ட் ஆகும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை வந்து நான் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன், ஆன்லைன் சரி ஆஃப்லைன் சரி. இந்த மாதிரி கான்செப்ட் தான் நீங்கள் முறைப்படி நீங்கள் தெரிஞ்சிட்டால் மட்டும்தான் முழுமையாக சர்வீஸ் பண்ண முடியும். எந்த ஐசியும் டேமேஜ் பண்ணாமல் நீட்டாக அதுக்கு ஒரு செக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதை மட்டும் சால்வ் பண்ணாலே கண்டிப்பாக 100% ரெடி பண்ண முடியும். ஐசி காட்டிலும் பெரும்பாலும் வந்து சின்ன சின்ன ஸ்பேர்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஃபால்ட் ஆகும். இந்த ஸ்பேரை முழுமையாக தெரியணும், சர்க்கியூட் ஃபாலோ பண்ணணும், சீரிஸ் பேரல் கன்ஃபார்ம் பண்ணணும், அது தொடர்பு கண்டினியூட்டி லைன் இங்கெல்லாம் ட்ரேஸ் பண்ணி பார்க்கணும், வேல்யூ செக் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் முறைப்படி நீங்கள் ட்ரேஸ் பண்ணால் எல்லா ஃபோனும் நம்ம கண்டிப்பாக ஃபால்ட் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லலாம். எல்லா ஃபால்ட்டும் கண்டுபிடிக்க முடியும் உறுதியாக. இப்போ அதில் லைன் வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை செக்ஷனுக்கும் கனெக்ட் ஆகுது, அதேமாதிரி சார்ஜிங் சர்க்யூட்டோட சம்மந்தப்பட்ட லைன் சார்ஜிங் ஐசிலையும் கனெக்ட் ஆகுது. இந்த ட்ராக் ஃபுல்லாக மூணுமே பவர் ஐசிக்கு சம்மந்தப்பட்டிருக்கு, சார்ஜிங் ஐசி சம்மந்தப்பட்டிருக்கு, அதேமாதிரி நெட்வொர்க் ஐசிக்கும் இந்த சப்ளை போயிட்டுருக்கு. இதை நம்ம முறைப்படி தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி செக்ஷனில் வரக்கூடிய காயில் எப்படி இருக்கும், அந்த காயில் வழியாக எங்கே வோல்டேஜ் போயிட்டுருக்கும், அப்போது காயில் இருக்கும்போது ஷார்ட்ஸில் யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இந்த மாதிரி விஷயங்கள் மூலியமாக தெரிஞ்சுட்டு தான் நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம அந்த ஃபால்ட்டை கண்டுபிடிக்க முடியும், ஃபால்ட்டை ரெடி பண்ண முடியும்னு சொல்ல வரேன். அப்போ அந்த இடத்துல எந்த பிரச்சனையோ அந்த இடத்துல வரக்கூடிய கெப்பாசிட்டி ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணி அடுத்த நெக்ஸ்ட் லெவல் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். அப்படி தான் 1 by 1 நான் செக் பண்ணி பார்த்து தான் இதை கன்ஃபார்ம் பண்ணி இந்த ஃபோனை நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வரக்கூடிய பேரல் கான்செப்ட் ஃபுல்லாக நான் 1 by 1 செக் பண்ணி பார்த்துருக்கேன். அதேமாதிரி சீரிஸ் வரக்கூடிய காயிலையும் 1 by 1 ரிமூவ் பண்ணி தான் ஷார்ட் கிளர் யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருக்கோம்னு சொல்ல வரேன் நான். அப்போது ஒரு ஃபோன் எடுத்துட்டால் முழுமையாக நீங்கள் சர்க்யூட்டை ஃபாலோ பண்ணி ட்ராக் ட்ரேஸ் பண்ணாலே நீங்கள் அப்டேட் கண்டிப்பாக பண்ண முடியும். அடுத்த எந்த ஃபால்ட் இருந்தாலும் ஈஸியாக துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும். ஃபால்ட்டுன்ற விஷயம் எல்லா இடத்துக்கும் வரப்போது கிடையாது சார். எதனால் ஃபால்ட் ஆகுதுன்னு சொல்லி அந்த காரணத்தை புரிஞ்சிட்டோம்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லா ஃபோனையும் கண்டிப்பாக ரெடி பண்ண முடியும்னு சொல்ல வரேன். இந்த பாருங்கள், இந்த ஃபோனை வந்து நான் ஆன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து முழுமையாக கிளாஸஸில் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எந்த மாதிரி கான்செப்டில் ஃபால்ட் வந்ததுன்னு சொல்லி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.